ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஒரு காய் வகை அப்படின்னா தக்காளியை சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தோன்னா, இதை பச்சையாக கூட சாப்பிடலாம். அப்படிப்பட்ட தக்காளி அப்படின்னா உங்கள் நினைவுக்கு வர்றது இனிப்பு சுவை தான். இனிப்பும் லைட்டாக புளிப்பும் கலந்த சுவை தான். உடல் நலத்துக்கு நன்மை விளைவிக்கக்கூடியது அப்படிங்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, அது ஏன் ஆரோக்கியமான உணவாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? தக்காளியில் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது. கொழுப்பு சத்து அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அதையும் தாண்டி இன்னும் சில காரணங்களால் கூட தக்காளி ஒரு சிறந்த காயாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். சிவந்த பழுத்த தக்காளி ஒரு கப், அதாவது 150 கிராம் அளவுக்கு நம்ம சாப்பிட்றப்ப போதுமான அளவு விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே, போலேட், பொட்டாசியம் சத்தெல்லாம் நமக்கு கிடைக்கும். இயற்கையாகவே தக்காளியில் சோடியம், சேச்சுரேட்டட் கொழுப்பு, கலோரிகள் குறைந்த அளவில் தான் இருக்குது. உயிர் சத்து, அதாவது விட்டமின் பி1, நியாசின், விட்டமின் பி6, மெக்னீஷியம், பாஸ்பரஸ், தாமிரம்லாம் தக்காளியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 150 கிராம் தக்காளியில் 2 கிராம் நார்ச்சத்து இருக்குது. தினமும் நம்ம அளவோடு தக்காளி சாப்பிட்றப்ப அது 7% நார்ச்சத்து நமக்கு அப்படியே கொடுத்துரும். தக்காளியில் நீர்ச்சத்தும் கூட அதிகமாக இருக்குது. அதனால நமக்கு வயிறு நிரம்பிய உணர்வு கொடுக்கும். இரத்த கொதிப்பு, அதிக கொழுப்பு, வாதம், இதய நோய்கள்லேருந்து நம்மளை காத்துக்கிறதுக்கு தக்காளி ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். சத்தான ஊட்டச்சத்துக்களோட கலவையாக தக்காளி இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். தக்காளி என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? உடல் எடையை குறைக்கிறதுல தக்காளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தக்காளி இருக்குல்ல, இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். உடல் எடையை குறைக்க டயட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தினைக்கும் தக்காளியை சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு ஒரு சிறந்த உணவாக கூட இருக்கும். சாலட், சாண்ட்விச்களில் கூட நீங்கள் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியில் நீர்ச்சத்து, நார்ச்சத்தெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்க உதவுறதோட வயிறையும் ஃபில்லிங்காக வச்சுருக்கோம். கொழுப்பு, கலோரிகள் குறைவாக இருக்கிற உணவாகவும் தக்காளி இருக்குது. ஆரோக்கியமான சருமத்துக்கு தக்காளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தக்காளி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேரட், சக்கரவள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் தக்காளிலையும் இருக்குது. அது சருமத்தை சூரிய வெப்பத்திலேருந்து காக்குது. அது மட்டும் இல்லாமல் தக்காளியில் இருக்கக்கூடிய லைகோஃபின் இருக்குல்ல, இது புற ஊதா கதிரிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்க உதவியாக இருக்கும். சருமத்தில் சுருக்கங்கள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் தக்காளி பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். பார்வை கோளாறுகளை சரி செய்யறதுல தக்காளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தக்காளி கண் பார்வையை மேம்படுத்துது. தக்காளியில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ இருக்குல்ல, இது கண் பார்வையை மேம்படுத்தி மாலை கண் நோய் வராமல் தடுக்குது. குணப்படுத்த முடியாத கோளாறுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாக்குலர் டீஜென்ரேஷன் வரக்கூடிய அபாயத்தை கூட இந்த தக்காளி தடுத்துரும். பொலிவான கூந்தலுக்கு தக்காளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட ஹேருக்கு தக்காளி அப்படிங்கிறது கூடுதல் அழகை கொடுக்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம். தக்காளியில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ இருக்குல்ல, இது நம்மளோட ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஷைனிங்காகவும் வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களுடைய ஹேரு உதிராமல் இருக்கிறதுக்கும் தக்காளி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எலும்புகளை வலுவாக்குறதுல தக்காளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். எலும்புகள் வலுவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெய்லி தக்காளி எடுத்துக்கிறது நல்லது. தக்காளியில் இருக்கக்கூடிய விட்டமின் கே, கால்சியம்லாம் இருக்குல்ல, இது எலும்பை திடமாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். எலும்புகளில் ஏற்படக்கூடிய கோளாறுகளை கூட சரி செய்யும். தக்காளியில் இருக்கக்கூடிய லைகோஃபின் இருக்குல்ல, இது எலும்போட பொருண்மையை மேம்படுத்துறதுக்கும் எலும்புரை நோயிலிருந்து எதிர்த்து போராடுறதுக்கும் உதவியாக இருக்குது. நீரிழிவு நோயிலிருந்து விடுபட செய்யறதுல தக்காளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை சரியான அளவில் வச்சுக்கிறதுக்கு தக்காளி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தக்காளியில் குரோமியம் வளமான அளவில் இருக்குது. இது சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது. கடுமையான வலியிலிருந்து நிவாரணம் தர்றதுல தக்காளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கடுமையான வலிகளுக்கு தக்காளி அப்படிங்கிறது ஒரு நிவாரணியாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். லேசானதுலேருந்து கடுமையான வலியை, கீழ்வாதம், முதுகு வலி இதெல்லாம் சந்திக்கிற லட்சக்கணக்கான மக்களில் நீங்களும் ஒருவராக இருந்தீங்கன்னா தக்காளி அப்படிங்கிறது உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். தக்காளியில் இருக்கக்கூடிய பிளனவாய்டுகள், கரோட்டினாய்டுகள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அலர்ஜி ஏற்படாமல் கூட தடுக்குது. கடுமையான
கடுமையான வலி அப்படின்னா அதில் கடுமையான அலர்ஜியும் இருக்கும். அதனால அலர்ஜிக்கு எதிராக போராடினதுனால இந்த தக்காளி இருக்குல்ல, இது வலியிலிருந்து உங்களுக்கு ஈஸியாக நிவாரணம் கொடுக்கும். சிறுநீரக கற்கள், பித்த கற்கள் உருவாவத தடுக்கிறதுல தக்காளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சிறுநீரகத்துக்குள்ள கற்கள் உருவாவதையும், பித்த கற்கள் உருவாவதையும் தக்காளி கண்டிப்பா தடுத்துரும். தக்காளியில விதைகள் இல்லாம சாப்பிடுறவங்களுக்கு சிறுநீரக கற்கள், பித்தப்பை கற்கள் உருவாவது தடுக்கப்படும். புற்றுநோய்க்கு எதிராக போராடுறதுல தக்காளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இயற்கையாகவே தக்காளி அப்படிங்கிறது புற்றுநோய்க்கு எதிராக போராடுற குணத்தை தன்னுள்ள வச்சிருக்குது. லைகோஃபின் தான் இதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். இது தக்காளியில் இருக்கு. புராஸ்டேட் புற்றுநோய், கர்ப்பவாய் புற்றுநோய், வாய் புற்றுநோய், தொண்டை புற்றுநோய், வயிற்று புற்றுநோய், உணவு குழாய் புற்றுநோய், குடல் புற்றுநோய், கருப்பை புற்றுநோய், இது மாதிரியான பல வகையான புற்றுநோயிலிருந்து உங்களை காத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா தினைக்கும் நீங்கள் தக்காளியை சாப்பிட்றது நல்லது. அணுக்களை பாதிப்படைய செய்யக்கூடிய இயக்க உறுப்பு கோளாறுகளை எதிர்த்து போராடும் விட்டமின் ஏவும் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கூட இந்த தக்காளியில் இருக்கு. இந்த வீடியோவில் தக்காளி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி டெய்லி நீங்கள் சாப்பிட்ற உணவோட தக்காளியை சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.